ஸ்ருதி ஸ்ருதி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட ஸ்ருதியோட அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, ஸ்ருதியோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த தன்னோட அப்பாவை பார்த்ததும், என்னாச்சா இப்போ எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்க, பின்ன கத்தாம ஒன்னொன்னும் பார்க்கும்போது எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஆமா, அந்த நீத்து எதுக்காக கடைக்கு மாப்பிள்ளையோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட ஸ்ருதியோட அப்பா கேட்க, உடனே ரவி இருந்துக்கிட்டு, அது வந்து அங்கிள், நாங்க அம்மா கிட்ட பேசியிருக்கோம். அதனால அம்மா எப்படியாவது இந்த விஷயத்த டீல் பண்ணிக்கிறேன்னு அவங்க பேசியிருக்காங்க. நீங்க இத பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம். இத ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்காதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரவி எடுத்து சொல்ல, என்ன என்ன மாப்பிள, எதை நான் பெருசா எடுத்துக்க கூடாது? ஏற்கனவே அந்த நீத்து பண்ண காரியத்தினால அக்கம் பக்கம் சொந்தக்காரங்கன்னு எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னதுதான் மிச்சம். இப்போ இதுல அந்த கடைக்கு வேற உங்க பேரை வச்சு ரவி பொக்கேன்னு ஒரு ஷாப் பெரிய வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா? என்ன ஸ்ருதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியோட அப்பா வந்த கோவத்துக்கு அங்க பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்க. உடனே இங்க ஸ்ருதி இருந்துகிட்டு, அச்சா இதை நாங்க பாத்துக்கிறோம். அந்த நீத்து கடையில அந்த பேர் வச்சதுக்கு ரவிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். நீங்க கூல் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் ஸ்ருதியோட அப்பாவை சமாதானப்படுத்தி அனுப்புனாலும், ஸ்ருதியோட அப்பா ரொம்ப கோவத்தோட அந்த நீத்துவோட கடையை எப்படியாவது காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்த ஸ்ருதியோட அப்பாவை ஸ்ருதி அம்மா பார்த்துட்டு, என்னங்க வாங்க, எதுக்காக வரும்போது இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்ருதியோட அப்பாவை பார்த்து கேட்க, ஸ்ருதியோட அப்பாவோ நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்ல, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி மாப்பிள்ளை பெரிய கடையில வச்சிருப்பா? இல்லைங்க, இதை நாம சும்மாவே விடக்கூடாது. ஆமா, இந்த விஷயம் ஸ்ருதிக்கும் மாப்பிள்ளைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா கேட்க, எல்லாம் தெரியும். அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சத்தம் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா ஸ்ருதி. இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அக்கம் பக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகிறது? அப்போ மாப்பிள்ளைக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கவங்களாம் நம்ம முகத்துல தான் காரிய துப்புவாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஒரு காரியத்தை பண்ண போறேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச அடியாள் கிட்ட எப்படியாவது பணத்தை கொடுத்து அந்த கடையை முதல்ல காலி பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியோட அப்பா சொல்ல, ஐயோ, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி தான் நாம ஸ்ருதிக்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் அவமானப்பட்டு நின்னது மிச்சம். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்ருதி தான் பார்த்துக்கிறேன்னு சொல்றால, அதெல்லாம் முடியாது. என்னால் முடியவே முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா மாப்பிள்ளையோட பேரை வச்சிருப்பா? நானா அந்த நீத்துவான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியோட அம்மா கிட்ட ரொம்ப கோவத்தோட பேசிட்டு தன்னோட அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி அங்க வர வச்சு, இங்க பாரு, நீத்துவோட கடை அட்ரஸ் இதுதான். அந்த கடையை நீ காலி பண்ணணும். அதாவது எந்த ஒரு சந்தேகமும் வராத அளவுக்கு அந்த கடையை கொளுத்தி போட்டுடு. அதே மாதிரி அப்படியே நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் அந்த முத்துவோட பேரை மட்டும் நீ சொன்னா கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்ன மட்டும் மாட்டி விட்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 பணத்தை அந்த ரவுடிங்க கிட்ட கொடுக்க, ரவுடிங்களோ நேரா நீத்துவோட கடைக்கு போய் ராத்திரியோட ராத்திரியா அந்த கடையையும் கொளுத்தி வச்சிடுறாங்க. நீத்துவுக்கு ரவி பொக்கே ஷாப் எரிஞ்சு போன விஷயம் தெரிய வர உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீத்து தனியா வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க ஆண்டி, நான் பாட்டுக்குன்னு ஒரு கடையை ஆரம்பிச்சு என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தா யாருன்னு தெரியல. இந்த கடையை இப்படி கொளுத்தி வச்சிருக்காங்க. அநேகமா அந்த ஸ்ருதியோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீத்து சொல்ல, உடனே சிந்தாமணி இருந்துகிட்டு, இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதியா இருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனா அந்த விஜயாவோட பையன் அந்த முத்து வேலையா கூட இருக்கலாம்ல. ஆண்டி எப்படி சொல்றீங்க? ஆமாமா, நேத்து அந்த விஜயா என்னை பார்க்க வந்திருந்தா. எதுக்காக? எங்க குடும்பத்துக்கு ஆகாத, ரவிக்கு பிடிக்காத ரவிய தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நீத்துவோட கடைக்கு நீ பூ சப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன சொன்னேன்னா, பாவம் அந்த பொண்ணுக்கு பூ நான் தான் கொடுத்தாகணும்னு எப்படி எப்படியோ சமாளிச்சேன். அநேகமா அந்த விஜயா முத்து மூலியமா உன் கடையை காலி பண்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல, உடனே அங்க நீத்துவோ, ஆண்டி நீங்க சொல்றதும் உண்மையா கூட இருக்கலாம். அந்த ஸ்ருதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அந்த முத்துவும் மீனாவும் தான் நேரா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ ஸ்ருதிக்கு ரவி பேரை வச்சு இந்த கடை வச்சது பிடிக்காம தான் அந்த ஸ்ருதி போய் முத்து மீனா கிட்ட சொல்லி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. இல்லாண்டி நான் சும்மா விட போறதில்ல. என்னோட கடையை அவங்க தீர்த்து கட்டுனாங்களே, கண்டிப்பா அந்த முத்துவை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள போட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணியை அழைச்சிக்கிட்டு அங்க நீத்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அங்க முத்துவை அரெஸ்ட் பண்ணி அங்க ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க விஷயம் தெரிஞ்சு ஸ்ருதி அங்க மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா, விஷயத்த கேள்விப்பட்டீங்களா? முத்துவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அது எல்லாம் அந்த நீத்து
நீத்துவோட கடை எரிஞ்சு போனதுக்கு காரணம் முத்துதான் சொல்லிட்டு அந்த நீத்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு முத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து முத்துவை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஸ்ருதி மீனா கிட்ட சொல்ல மீனாவும் ஸ்ருதியும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்த மீனாவோ அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லை சார், அவர் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணவே மாட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச, இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே அந்த நீத்து, அவங்க அங்க நிக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் இங்க மீனவோ வேக வேகமா நீத்து கிட்ட போய், என்ன நீத்து, உன் கடை எரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு என் புருஷன் தான் காரணமா இருப்பாரா? எதுக்காக தேவையில்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க? என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லை, முதல்ல நீ கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீத்து கிட்ட இங்க மீனா சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், அந்த ரவியோட பேர் என்னோட கடைக்கு வச்சிருக்கன்றதுனால தானே உன் புருஷன் என் கடையை கொளுத்தி போட்டான். கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஏற்கனவே ரவி பிரச்சனையில தான் நீங்க 2 பேரும் வந்து என்னை நிறைய வார்ன் பண்ணீங்க. இப்போ என்னை வார்ன் பண்ண கூட முடியாம நீங்க நேரம் அந்த கடையை கொளுத்தணும்னு நினைச்சுதான் பக்காவா திட்டம் போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க. இல்ல, நான் கேஸை வாபஸ் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நீத்து சொல்ல, உன்கிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்லை, நீ எல்லாம் மனுஷியா இருந்தா உன்கிட்ட பேசலாம், நீயே ஒரு பைத்தியம் பிடிச்சதானே அலைஞ்சுக்கிட்டு இருக்க, எப்படி உண்மையை நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும். ஸ்ருதி, நீங்க வாங்க, நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்ருதியை அழைச்சிக்கிட்டு மீனா வெளியே வர, இப்போ என்ன பண்றது ஸ்ருதி, எப்படி இந்த பைத்தியத்துக்கிட்ட நாம நிரூபிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க மீனா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நேத்துவோட கடை பக்கத்துல இருக்க கடையில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி பார்த்தா கண்டிப்பா கடையில யார் நெருப்பு வச்சதுன்னு நமக்கு தெரியும். நீங்க வாங்க, முத்துவை நாம வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மீனாவை அழைச்சிக்கிட்டு ஸ்ருதி நேரா அங்க நீத்துவோட எரிஞ்சு போன கடை பக்கத்துல இருக்க ஷாப்புக்குமே போறாங்க. அங்க போய் இங்க ஸ்ருதி விசாரிக்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நாங்க காட்ட மாட்டோம், போலீஸ் கிட்ட தான் காட்டுவோம் அப்படின்னு ஒரு சில கடைகள்ல சொன்னாலும் அங்க ஸ்ருதி எவ்வளவோ கெஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு கடையில காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மீனா, அங்க பாருங்க மீனா, நீத்துவோட அந்த பூக்கடைக்கு யாரும் 2-3 ரவுடிங்க வந்து நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்க அதே நேரம் கார்ல இருந்து இங்க ஸ்ருதியோட அப்பா இறங்கி வந்து நல்லா தீய வைங்கடா அப்படிங்கிற மாதிரி கை நீட்டி காட்டுற ஆக்ஷனும் இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஸ்ருதி பார்த்துட்டு, மீனா, இது என்னோட அச்சா மாதிரி இருக்கே, மீனா, இது என்னோட அச்சா தான், இவர் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியோட சொல்ல, உடனே மீனா இருந்துக்கிட்டு, என்ன ஸ்ருதி இது, அப்போ ரவி பேரு அந்த நீத்து வச்சது உங்க அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது நீத்து அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, ஐயோ மீனா, நேத்து தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எதுக்காக ரவி பேரை அந்த நீத்து பூக்கடை பேர்ல வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணிட்டு போனாரு. அப்பவே நான் சொல்லி தான் அனுப்புனேன், தேவையில்லாத காரியத்துல தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். கடைசியில இவர் பண்ண தப்புனால முத்து போய் ஸ்டேஷன்ல உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்பவே கிளம்புங்க, முதல்ல போய் நான் என்னோட அச்சாவை நல்லா 4 கேள்வி கேட்டாதான் எனக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட இங்க மீனாவை அழைச்சுக்கிட்டு ஸ்ருதி நேரா வீட்டுக்கு போறாரு. அச்சா அச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கத்திக்கிட்டு போன ஸ்ருதியோ அங்க வந்த அவங்க அப்பாவை பார்த்ததும், அச்சா எதுக்காக இப்படி பண்ணீங்க, என்ன ஸ்ருதிமா, நான் என்ன பண்ணேன், இப்போ எதுக்காக என் மேல வந்து இவ்வளோ கோவப்பட்டு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்ருதியோட அப்பா கேட்க, உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு, அச்சா நீங்க பண்ண காரியம் எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க, யாரை கேட்டு போய் நீத்துவோட கடை அந்த பூக்கடையில நீங்க நெருப்பு வைக்கிறதுக்கு ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணி அந்த கடையை காலி பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க அச்சா, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க பண்ண காரியத்தினால முத்து போய் ஸ்டேஷன்ல உக்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்ருதி சொல்ல, உடனே ஸ்ருதியோட அம்மா இருந்துக்கிட்டு, போத நிறுத்துடி, பின்ன அவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருப்பா, இதையெல்லாம் பெத்தவங்க நாங்க பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கணுமா, எவ்வளவு தைரியம் இருந்தா மாப்பிள்ளைய பங்கு போடணும்னு நினைப்பா, அதனாலதான் அப்பா இப்படியெல்லாம் பண்ணாரு, பேசாம அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்ருதியோட அம்மா பேச, அம்மா இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, சொல்லுமா, உன் புருஷன் பண்ண தப்புனால அங்க முத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து முத்து அவர் போய் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு, இல்ல இது சரிப்பட்டு வராது, இப்பவே போய் நான் ஸ்டேஷன்ல உண்மையை சொல்ல தான் போறேன், என்னோட அச்சா தான் அந்த நீத்துவோட கடைக்கு நெருப்பு வச்சதுன்னு நான் உண்மையை சொல்லி இவரை முதல்ல ஸ்டேஷன்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்ருதி சொல்ல, உடனே ஸ்ருதி அப்பா இருந்துக்கிட்டு, சொல்லு,
போய் சொல்லு, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அக்கம் பக்கம் இருக்கவங்க முன்னாடி, சொந்தக்காரங்க முன்னாடி நாம அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணேன். இப்பயாவது அவ திருந்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்ருதியோட அப்பா சொல்ல, போதும்பா நிறுத்துங்க, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா என் பேச்சு நீங்க கேட்காம அந்த கடையை கொளுத்துனீங்களே, அதுக்கான தண்டனையை நீங்களே அனுபவிங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீத்துவோட பிரச்சனையில நீங்க 2 பேருமே தலையிடாதீங்கன்னு. கடைசியில ஏன்பா இப்படி பண்ணீங்க? இல்ல இனிமே நான் விடமாட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாவை அழைச்சிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க நீத்து நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் நீத்து கிட்ட போய் அங்க வீடியோ ஆதாரத்தை காட்டி, பாத்தியா நீத்து, தேவையில்லாம முத்து மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. இந்த காரியத்தை பண்ணது என்னோட அச்சா தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை நீத்து கிட்ட காட்ட, நீத்துவோ அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஓ, அப்போ முத்து இந்த காரியத்தை பண்ணலையா? உன்னோட அப்பா தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரவி விஷயத்திலையும் என் விஷயத்திலையும் உன்னோட அப்பா தலையிடக்கூடாதுன்னு. அவங்களாம் திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீத்து ரொம்ப திமிரா பேச, உடனே ஸ்ருதிக்கோ கோபம் வந்து அங்க நீத்துவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. நீ மட்டும் என் புருஷன் ரவியோட பேரு அந்த கடைக்கு வைக்கலனா இன்னொரு என் அப்பா உன் பேச்சுக்கு வந்திருக்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு அடி வெளுத்துவாங்க. உடனே மீனாவோ, ஸ்ருதி எதுவும் பண்ணாதீங்க, நீங்க வாங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்ருதியை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷன் உள்ள போய், என்னோட அச்சா தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு, முத்து மேல எந்த தப்பும் இல்லை, அவரை நீங்க ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்ல, அங்க இன்ஸ்பெக்டருமே நேரா போய் ஸ்ருதியோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க.